ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 105வது நாமா திருப்பெயர் திரிபுண்டரதாரிணே நமஹ. 3 பட்டையாக இருக்கக்கூடியதான கோடு திருநீர் பூசியவனுக்கு நமஸ்காரம். திரிபுண்ட திருநீற்ற 3 குறுக்காக கோடாக இட்டுக்கிற வழக்கம். தாரி அதை அணிந்தவன் அப்படிங்கிறது. ஏன்னா விபூதிக்கு திரிபுண்டம் அப்படிங்கிறதான பேர் தான் இருக்குது. நாமத்துக்கு ஊர்துவபுண்டம்னு பெயர். இது திரிபுண்டம்னு இருக்குது. பகவான் ஸ்பஷ்டமாக நெத்தியில் திரிபுண்டமானது தான் இட்டுருக்கார் அப்படிங்கிறது இங்கேருந்து சஹசிரநாமத்தினாலே அவருடைய லட்சணமாக சொல்லப்படுறதா இருக்குது. ஏன்னா விபூதியை எப்படி இட்டுக்கணும், என்ன மந்திரங்களை சொல்லி குழைக்கணும் அப்படிங்கிறதான விதியெல்லாம் பெரியவர்களால் வேதங்களிலிருந்தே சொல்லப்பட்டதாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் ரொம்ப தெரியலேன்னு சொன்னால் கூட அவசியமாக ஞானசம்பந்த மூர்த்திகள் பண்ண திருநீற்று பதிகம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீருன்னு அது தெரிஞ்சாலும் இதை சேர்த்து சொல்லிக்கிற வழக்கம். அது எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இதை சொல்லி திருநீர் இட்டுக்கிறது, பகவானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி திருநீர் இட்டுக்கிறதுங்கிறது வழக்கம். அதனால் 3 கோடுகளாகத்தான் உடம்பில் நெற்றியில் மார்பிலெல்லாம் இட்டுக்கணும். அந்த ஸ்தானங்கள் எங்கெங்கே அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற காரணத்தினால பகவானே அப்படி ரொம்ப விசேஷமாக தன்னுடைய நெற்றியில் விபூதி இட்டுருக்கார் அப்படின்னு இந்த நாமாவானது வர்ணிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.